அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாடிலாம் ஒரு அரசு ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அந்த திட்டம் மக்களுக்கு நாசகர திட்டம் அமைது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியினர் களத்தில் இறங்கி அந்த திட்டத்திற்கு எதிராக போராடுவாங்க, அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. அந்த திட்டம் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பாகவே கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த கூட்டத்திலேயே போயிட்டு அந்த திட்டத்திற்கு எதிரான விஷயங்களை பதிவு பண்ணி அது அமைந்தால் மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை ஏற்படுத்தி அங்கேயே அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேலையில் முதல் முறையா நாம் தமிழர் கட்சியினர் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்ய போறாங்க. அந்த அரசாங்கம் கொண்டு வந்து திட்டம் என்ன, அதுக்கு சீமான் அவர்கள் எடுக்க போற யுக்தி என்ன அப்படிங்கிறத நாம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் அமைந்துள்ள அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்க திட்டம் தமிழக அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் நடைபெறவிருக்கு சென்னையில் உள்ள மகாலட்சுமி நகரில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய மண்டபத்தில். ஸோ இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தில் தான் சீமான் அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து கொள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. ஸோ டிசம்பர் 20 நடக்க போற இந்த நிகழ்வுக்கு இப்பவே பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மக்களோடு மக்களாக ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துக்கிறார் அப்படின்னா அதுக்கான வெயிட்டேஜே வேற. பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், இது வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும், இது நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியுமே மாசுபடுத்தும், அதனால எங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதா மக்களுடைய ஒரு ஒருமித்த குரலாக இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது மாதிரி போய் அந்த இடத்துல களமிறங்கி பண்ணும்போது தான் அது ஊடகங்களில் செய்தியாக மாறும், குறிப்பாக அது ஒரு தீர்வை நோக்கி நகரும். இதை வேறு எந்த கட்சிகளும் பெரிய அளவில் முன்னெடுக்கிறது இல்லை என்ற போதும் நாம் தமிழர் கட்சி இதை சீரிய வகையில் சிறப்பாக இதை முன்னெடுக்க போகிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் நம்ம முதலே சொன்னது மாதிரி ஒரு திட்டம் அது ப்ராக்ரஸ் ஆகி ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்கும்போது பண்ணுறதுங்கிறது வேற, அதுக்கான டிராஃப்ட் செஷனில் இருக்கும்போதே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஒரு செயல் திட்டத்தை தான் இப்போ நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருக்காங்க. இது பின்னாடி மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரி பண்ணுறதுக்கான விஷயங்களையும் அவங்க ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக ஆரம்ப காலத்திலேயே அந்த திட்டத்தை முடக்குவதற்கான செயல்களையும் ஈடுபட முடியும். இந்த விஷயத்தை ஏன் சீமான் அவர்கள் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. குறிப்பாக வட சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு தொழிற்சாலைகளினுடைய ஒரு மையமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இதனாலேயே அங்கே மாசுபாடும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சுற்றுச்சூழல் மாசுபாடாக இருக்கட்டும், காற்று மாசு, நீர் மாசு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் இருக்குது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவும். இது காற்றை மிகப்பெரிய அளவில் மாசுபட செய்யும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சீமான் அவர்களினுடைய வாதமாக இருக்குது. அதனால் இந்த அனல் மின் நிலைய விரிவாக்கத்தை கைவிடணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்டு. சரி, இப்போ சீமான் அவர்கள் இந்த மாதிரி போய் கருத்து கேட்பு கொடுத்த சொன்னாங்க அப்படின்னா அது நிறுத்தப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு நிகழ்வு இதுக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். கடந்த காலங்களில் கலைஞர் அவர்களினுடைய பேனா சிலை அமைப்பதற்கான திட்டமும் இது போன்று மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் கடலில் பேனா சிலை வைத்தால் என்ன ஆகும், அங்கே சுற்றுச்சூழல் பாதிப்படையும், குறிப்பாக பவளப்பாறைகள் அதிகமாக வளரக்கூடிய பகுதிகளில் அந்த சிலை வைக்கிறதுனால அந்த கடலினுடைய அந்த இயற்கை சூழலே மாறும், ஒரு பன்முகத்தன்மை கேள்விக்குறியாகும். அதனால் கடலில் அந்த இடத்துல பேனா சிலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சீமான் அவருடைய வாதமாக இருந்தது. இதை நேரடியாக அந்த மக்களோடு மக்களாக கருத்து கேட்பு கூட்டத்திலே கலந்து கொண்டு சீமான் அவர்கள் பேசியதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களில் பூமாச்சு. கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் கொடுத்துருந்தாங்க. நீ இவ்வளோ சொல்லியும் நீ பேனா சிலையை வச்சே திருவன் வச்சேன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை உடைத்து எறிவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட திமுகவில் அமைச்சர்கள் முதற்கொண்டு சீமான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அளவுக்கு ஒரு பேசு பொருளாச்சு. மக்கள் மத்தியில் சீமானுக்கு பெரிய அளவில் ஆதரவு தளமும் இருந்துச்சு. ஸோ இப்படியான சூழலில் தான் இப்போ இந்த விஷயத்தையும் சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அரசாங்கமே இந்த திட்டத்தை கைவிடக்கூடிய அளவிற்கு சீமான் அவர்களினுடைய தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி, இப்போ அப்படியே இருந்தாலும் இப்போ இது கூட நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். குறிப்பாக சீமான் அவர்கள் 2021 போட்டியிட்ட தொகுதி திருவொற்றியூர். ஏன் சீமான் அவர்கள் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடார் அப்படிங்கிறதும் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா சீமான் அவர்களுக்கு அதிக வாக்குகள் இருக்கிறது தென் தமிழகத்தில் தான். அப்போ தென் தமிழகத்தில் சீமான் அவர்கள் போட்டியிடார் அப்படின்னாலும், இல்லை அவருடைய சொந்த தொகுதியான சிவகங்கையில் போட்டியிடார் அப்படின்னாலும் அது அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்திருக்குமே. அப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டு திருவொற்றியூரில் ஏன் போட்டியிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த சமயத்தில் அனைவருக்கும் இருந்தது. சீமான் அவர்களுக்கு சொன்ன விளக்கம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் சீமான் அவர்களுடைய அன்றைய முடிவிற்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2021 சென்னையில் காட்டுப்பள்ளி துறைமுகம் கிட்டத்தட்ட அதானியினுடைய குழுமத்தின் கீழே கட்டப்பட இருந்தது. அப்படி அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அமைந்தால்
மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும், அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடக்கூடிய போராட்டங்கள், கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது தனி. அதை தாண்டி நானே அந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறேன், அப்படி நானே நின்று அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை நான் வரவிட மாட்டேன். என்ன நீங்கள் வெற்றி பெற வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொகுதிக்காக போராடுவதற்கு, ஒரு போராட்ட குரலை எழுப்புவதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் மக்களே எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சீமான் அவர்கள் வாக்குகளே கேட்டார். இந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றது. ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக மக்களினுடைய ஒரு போராட்டத்தை மையமாக வைத்து அதற்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியானது இருக்குது. அதில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இப்போ இவர்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு முறை அப்படிங்கிறது மற்ற கட்சிகளிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு புதுமைத்துவமான ஒரு விஷயம்தான். குறிப்பாக ஒரு திட்டம் வந்து செயலாற்றலுக்கு வந்த பின்னாடி அது குறித்து வழக்கு பதிவு பண்ணுறதோ போராட்டம் பண்ணுறதோ அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு முறை தான். அதையெல்லாம் மாற்றி நாங்கள் திட்டமே வரவிட மாட்டோம் அப்படிங்கிற முடிவு தான் சீமான் அவர்கள் இப்போ வந்து எடுத்திருக்காங்க. இதில் சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தையும் நாம் வந்து கவனிக்கணும். இதே மாதிரியான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் இதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திட்டத்திற்கு நடத்தப்பட்டது. ஆனால் சீமான் அவர்கள் அங்கே வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. அது இன்றளவும் நடைபெறவில்லை. ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த கூட்டமும் கூட அப்படி நடக்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது அங்கே நிச்சயமாக வந்து ஒரு ஊடக வெளிச்சம் வரும். அங்கே வந்து சீமான் அவர்கள் வெறுமனே வந்து இதை வந்து கைவிடுங்கள் அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லிட்டு போவது கிடையாது. இதை ஏன் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது, இது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், இதனால் அரசியல்வாதிகளுக்கு என்ன லாப நோக்கத்திற்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையும் சீமான் அவர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. அப்போ அதனாலேயே இந்த கூட்டத்தை நடைபெற விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் தரப்பு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட்டம் நடந்தால் அங்கு சீமான் அவர்களினுடைய அந்த குரல் வந்து ஒலிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி, எது எப்படியோ வந்து இப்போ கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் அவர்கள் நிச்சயமாக பங்கு கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்பட தெரியுது. நாம் தமிழர் கட்சியினர் இன்னொரு விஷயத்தையும் சத்தமே இல்லாமல் செய்துட்டு இருப்பாங்க. அது குறித்தும் நாம் வந்து முக்கியமாக கவனித்து பார்க்கணும். ஏற்கனவே கடலில் வந்து பேனாசிலே வைக்க போகிறோம் அப்படின்னு திமுக வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கிய போதும் சீமான் அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்காக கூட்டங்களில் பங்கேற்றாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சியினர் பண்ணாங்க. மற்ற எந்த கட்சிகளிலையும் இல்லாத ஒரு பாசறை அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாசறை. இந்தியாவில் எக்கச்சக்கமான அரசியல் கட்சிகள் இருக்கும், ஆனால் எந்த கட்சிகள்லையுமே இந்த சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிறது இருக்காது. இதை நாம் தமிழர் கட்சியினர் மிகவும் பெருமையாக மார்தட்டி கொண்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என்விரான்மெண்ட் விங் அப்படிங்கிறது நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம் இந்தியாவிலே அப்படின்ட்டு. அது உண்மையும் கூட. ஸோ நாம் தமிழரை பார்த்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக வந்து சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இருந்தாலும் அதற்கும் முன்னோடி நாம் தமிழர் தான் அப்படிங்கிறது நாம் அறிந்தது. ஸோ எனியோ இந்த சுற்றுச்சூழல் பாசறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே கடலில் வந்து இந்த பேனாசிலே வைக்க போகிற திட்டத்தை எதிர்த்து சுற்றுச்சூழல் பசுமை தீர்ப்பாயம் அவர்களுடைய இந்த ஆணையத்தில் போய் இவர்கள் வந்து மனு கொடுத்து அந்த மனு இப்போ வந்து விசாரணையில் இருக்குது. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. விசாரித்தவர்கள் தமிழக அரசுக்கே வந்து ஒரு ஆணை வந்து வச்சிருக்காங்க. இது குறித்து நீங்க எங்களுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுங்க, உண்மையிலேயே ஒருவேளை அந்த பேனாசிலே அமைத்தால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராது அப்படின்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த ஆணையம் தமிழக அரசு கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய விஷயங்களையும் பண்றவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான். இப்படியாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை, தமிழ் மண்ணை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முதல் முறையாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறாங்க. அரிட்டாபுடி டங்ஸ்டன் விவகாரத்தில் கூட சீமான் அவர்கள் குரல் எழுப்பிய பின்னாடி தான் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வராக இருக்கும் வரை திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டேன்னு சொல்கிறாரு. மத்திய அமைச்சர் வந்து திட்டத்தை கைவிடக்கூடிய முடிவில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களோடு மக்களாக பிரச்சனையை உறக்க சொல்வது இங்கே களத்தில் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு மேலும் ஒரு முறை உறுதிப்பட தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டிசம்பர் 20 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அங்கே பங்கு கொண்டு என்ன உரையாற்றுறாங்க, அது எந்த அளவிற்கு வந்து பொலிட்டிக்கலாக இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.